எட்டி நாட்டு ஒண்ணு மட்டு போடாயி தேடி ஒரு நாட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா ஏதாயி ஆசையில பாட்டு எட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா ஆதரவு தேடி ஒரு நாட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா ஏதாயி ஆசையில பாட்டு எத்தி நாட்டு வந்து நட்டி வச்சினார் ஓராய் தண்ணீரா தூங்கவில்லை காரணம் போனவில்லை பொன்னிடி ஜாதி முள்கள் தண்ணிலே காத்து காரணம் தான் வந்ததா கூறவில்லை கூறப்பட்டு பாட்டி கட்டி நாட்டு ஒன்று கட்டி வச்சினா சொந்தமாய் பாருங்க நான் சோகமாய் போனதில்லை உன கூடியாய் போனதில்லை பாட்டி கட்டி நாட்டு ஒண்ணு கட்டி வச்சுனா பேச்சு தேவையில்ல எதுக்கு என்ன கூப்பிட்டு அதை போல சொல்லியா தேவையில்லாம நான் ரொம்ப கனவோட கண்டிட்டு இருக்கிறேன் உன் கனவு கண்ணன் வந்து விட்டா கனவு கண்டே நான் கனவு கண்டே எதிர்பார்க்கிறோம் நடிகர்களே எதிர்பார்க்கிறோம் என்னமோ நடக்க போகுது எனக்கு யூடியூப் வேற ஓடுது ஒண்ணு என்னமோ சொல்லில மறக்க சாமி பாருங்க பவச்சாரி பவச்சாரி வலிக்கிறோம்மா பவச்சாரி கண்ணானே இருந்தாரு பொம்பளைங்க நடக்குதா எனக்கு தெரியாம போயிருக்கு ஸ்கிரீன்லாம் மறைச்சிட்டு பண்றாங்க ஜாலியா இருக்கு சாமி வச்சா முள்ளு கிடக்குற பக்கத்துல சொல்றியா ஆடிப்பாடி வரவேற்று மிக்க மகிழ்ச்சி உள்ளமே பழகாங்கி நம்மளே போய் வச்சுக்கலாம் சும்மா ஏன் இங்க வச்சா நீங்க எடுத்துக்க முடியாது நீங்க மட்டும் எங்க ஊர்ல இருந்து வச்சுக்கிறீங்க நான் மட்டும் உங்க ஊர்ல வைக்க கூடாதுங்களா எங்க அம்மா இருக்காங்க அம்மா ஆமா படிக்கிற
பயமுறுத்தாத சிறந்த கோவிலே தந்தை கல்வி கலைவாணி மைந்தனை வருக, பிரபாவின் தவப்புதல்வனை வருக, கலைவேந்தனை வருக வருக என்று வரவேற்று இந்த வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த குறிஞ்சி நிலத்திற்கு எங்களை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். போட்டு அவரை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. சாமி எவ்வளவு புராணத்தை பேசுறீங்க, மக்களுக்கு எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்கள் சொல்றீங்க. நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன் அது பதில சொல்லுங்க சாமி. நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? ஏன் சாமி பிள்ளை இத்தனை நாட்டி கட்டி முடிச்சிருச்சுல, ஒரு 145 ரூபா கொடுங்களேன். எதுக்கு முகநக நட்பு நட்பு நெஞ்சத்துள் அகநக நட்பு நட்பு என்றபடி வந்தவர் நீங்க முகவளர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு வேற்றுமை ஒற்றுமை காண்ப தமிழ் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்ற நாள் அகமகிழ்கிறேன் என்று மூல தென்தமிழ் இயம்பு இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மை இனிமை நிறைந்தது என்னலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீயும் வாழ்க என்று வாழ்த்துவதில் கடமையாகும்.
செம்புல பெயர் நீர் போல இந்த இடத்துல யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்ற இலக்கியத்தின் வாயிலாக உன்னை வாழ்த்துவது கடமையாக ஆகிறது. செம்மண்ணிலே தண்ணீரை செம்மண்ணிலே வைக்கப்பெண் மண்பார் தெய்வப்புலவர். அந்த வகையிலே வானுரையும் ஒரு தெய்வ நிலையை ஒருத்தர் அடையணும்னா நிறைய இழக்கணும். ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆகினாலே சித்திரமும் கைப்பழக்க செந்தமிழ் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் நித்த நடை நடைப்பழக்க நட்பும் தயையும் பிறவிக்குணம் என்றார்கள் கொடையும். அந்த வகையிலே தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும் என்று சில பேருக்கு சில குணங்கள் விட்டு போகாமல் இருக்கும். 5ல விளையாது 50லயும் விளையாது. அதனால ஒடிச்சு வளர்க்காத முருகையும் அதாவது அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முடிச்சு வளர்க்காத மீசையும் நல்லா வந்தது. திருத்தி வளர்க்காத முடிய கூட அடிக்கடி சீவி தலைவாரி சிகை அலங்காரம் சரியா செய்யலன்னா அந்த முடிவோட நம்ம பேச்ச கேட்காம அப்புறம் வணங்கா முடியா போயிடும். வணங்கா முடியலதான் மகாகவி காளிதாசனுடைய வரலாறு சொன்னார்கள். அந்த வகையில் உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவா கேட்கவா. எல்லாரையும் பற்றி தெரியுது, என்னை பற்றி தெரியாமல இருக்கும். இருந்தாலும் குரல் நிதி யாழ் நிதி மக்கள் மழலை சொல்ல கேளாதார் அப்படின்னு இருக்காங்க. பிள்ளையினுடைய தரத்தை பேச விட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா மரத்தை வாசிட்டு மனிதனை பேசிட்டு தங்கத்தை உரசி பார்க்கணும், வைரத்தை தேய்ச்சி பார்க்கணும், மரம் போடலானா நூலை பிடி மனம் போடலானா நூலை படி அங்கம் இல்லாத வாசிப்பு பழக்கம் நிறைய இருக்கு. நிறைய வாசிச்சுட்டே இருக்காரு. அதை நினைச்சு கொஞ்சம் நேரம் போறாம இருக்கு. நேற்று கூட எங்க அப்பா ஒருத்தர் சொன்னாரு, ஆமா மதுரையில இருந்து வந்து வாசிக்கிறப்பா வாசிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம், நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த அறிவு தெளிவு வருமா. ஆமா நல்ல விஷயங்களை படிக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் கல்வி கடையில கற்ப ஒரு நாள் சில படிக்கிறதுக்கு வயது வரம்பு என்பது கல்லாத கல்வினாங்க. இசைக்கு ஒரு தாத்தா இருந்திருக்காரு. தமிழுக்கு எப்படி தாத்தா ஊவேசான்னு சொன்னமோ ஊவே சாமிநாதன் சொன்னமோ அது போல ஐயா ஆபிரகாம் பண்டிதர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இசையில வல்லுநராக இருந்திருக்கார். அவர் தான் செவ்வியல் இசையை ரொம்ப ஆட்சியர் கோவை அப்படின்னு 2 நூல்கள். அவர் எழுதிய நூலுக்கு பேரு கருணாமிருத சாகரம். கருணாமிருத சாகரம் 1340 சொச்சம் பக்கங்களை கொண்ட அந்த நூல் மிக மகத்துவமாக இசைகளுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான நூல்கள் தான் எழுதியிருக்கிறார். இசையை கேட்டாலே மனமாதம் அதாவது மயங்காத மனம் எல்லாம் இசையா வசமாக இதயம் இது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இசை என்பது எல்லாத்துலயுமே இருக்கு. பிறந்த குழந்தைக்கு இசை தாளாட்டுங்கிற இசை. தாளுன்னா நாக்கு நாக்கு அசைப்பதனால வரக்கூடிய ஓசைக்கு பெயர் தாளாட்டு. அந்த குழந்தைய கண்ணி பருவம் அடைஞ்சிட்டானா அதுக்கு ஒரு பாட்டு. ஆமா பூப்புனிதவதி அதாவது அம்மை என்று சொல்லக்கூடிய நோய் வந்துட்டு அதுக்கு ஒரு பாட்டு. ஆமா எல்லாத்துக்கும் மாரியம்மன் தாளாட்டு. எல்லாருக்கும் பாட்டு இருக்கு. போகையில கூட பாட்டு இருக்கு. வரையிலையும் பாட்டு, போகையிலையும் பாட்டு, ஒப்பாரி பாட்டு, நின்னா பாட்டு. மேலுலகத்துக்கு போகையில ஏன்னா வீடு வரை உறவு வீதி வரை பிள்ளை காடு வரை அதாவது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் வந்தாங்க. அது போல ஒன்னே ஒண்ணுதான் அவர் செய்த பாவமும் புண்ணியமும் பார்த்தா சொல்லுவாங்க, என்னப்பா யாருப்பா இறந்தது இன்னாரு. அடடே அந்த மனுஷனா இன்னும் நாடு இருந்திருக்கலாமே, இன்னும் நாடு இருந்தா இந்த ஊர் நல்லா இருந்தது, பள்ளிக்கூடம் கட்டிருப்பாரு, ஒரு கோயிலை கட்டிருப்பாரு, ஒரு குளத்தை வெட்டி வச்சிருப்பாரு. அடடா அதுக்குள்ளேயே ஆண்டவனுக்கு பொருட்களையா அப்படின்னா அவர் வாழ்க்கை சிறந்ததுன்னு அர்த்தம். இன்னொருத்தர் யாருப்பா இறந்து இன்னாரு போன சரி விடு, அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாலே போயிருக்கேன், இவ்வளவு காலமா இருந்தேன் அப்படின்னு இந்த வார்த்தை வந்துடக்கூடாது. விஷயம் இறைவன் பாப்பாராம். ஒருத்தர் ஊருக்குள்ள யாருக்குமே அடங்காம வீட்டுக்கு அடங்காம நாட்டுக்கு அடங்காம தெரியுற ஆட்கள் எத்தனையோ பேர் இருப்பாரு. அவரை பாப்பாரு இறைவன், ஆடு ஆடு உன் வயசு இருக்கிற முடிக்க நீ ஆடு அப்படின்னு பாருங்க. அவன் பண்ணாத எதிர விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த இளம் ரத்தம் இருக்கிற முடிக்க எல்லாமே பார்த்துக்கணும். ஆனா இது போகும்
இது போதும் அப்படின்னு அவன் இன்னைக்கு நினைச்சு நமக்கு இந்த விஷயமே வேண்டாம், நமக்கு குடும்பம் குழந்தை குட்டி நம்ம வாழ்வோம்னு நினைச்சு அவன் ஒதுங்கினான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இறைவனுடைய ஆட்ட ஆரம்பிக்கும். அப்படி ஒதுங்கினா மட்டும் இல்ல, ஆட முடியாத சூழல் வந்து ஆடி அடங்குற நேரம் ஒண்ணு வருது இல்ல, சேட்டை இல்லாம தெம்பு இல்லாம வருமானம் இல்லாம வசதி இல்லாம எல்லாத்தையும் இழந்து அடங்குற நேரத்துல இறைவன் ஆட்டம். அந்த நேரத்துல படுத்திருக்கும் போது உருத்துமா தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சொல்லலாம். சாட்சி இல்ல ஆதாரம் இல்ல நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சுலாம் எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் மேல இறைவன் சில பேர் சரக்கு அடிக்கிறதா இருப்பாங்க, குடிக்கிறதுல இருப்பாங்க. இது அத்தனையும் விட்டு கூட நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதாவது இறை சிந்தனை தேடுறவங்களுக்கு பல விஷயங்கள் அங்கதான் இறைவன் குடிகொண்டிருக்காரு. இருக்க தவறு இல்ல, மனித இயல்பு தவறுவது. ஆனா அதுல இருந்து ஒரு தெளிவு வரணும், மாறணும், மாற்ற மாற்ற இயலாது. அதனால உன்னை பத்தி நான் தெரிந்து கொள்ள நல்ல விஷயம் தான். அனுபவம் பாடணும் இருக்குல்ல, அனுபவம் எப்போது கை கொடுக்கும். என்னுடைய நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊரோ சிற்றூர். இங்க என்ன எதற்கு காவல் காக்க முடியுமா? யாரு என்ன மாப்பா ஆலய காண இந்த பக்கமே அங்கிட்டே தெரியப்படாது, இங்க வரணும் பேச வேண்டியிருக்கு. அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால காக்க முடியாது நான் நினைக்கிறேன். நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க அண்ணன் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஒருவான சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம் நான் சொன்னேன். அவர் வேறு விதமா இந்த விஞ்ஞான வளர்ச்சி சமையல்லாம் மாத்தி சமைக்கிறோமா அதை பத்தி அவர் கேட்டு என்ன சொன்னாங்க? நான் என்ன நினைக்கிறேன், ஒருவான சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். ஒரு வார்த்தை தான் வெல்லும் கொள்ளும், ஒரு வார்த்தை கொள்ளும். அதான் சொல்வாக்கு தேவர்கள் திருவாக்கு. ஒரே ஒரு விஷயத்தை உன்னை யதார்த்தமா கேட்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அன்றாட மனித வாழ்க்கையில இன்றியமையாத சில விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு புதுசா ஒரு திருவிழா வருதுன்னா புத்தாடை நகை வாங்குறோம், அலங்காரம் பண்றோம், என்னென்னமோ பண்றோம், கடைசியா உடல் அழக கூட்டுறோம். அதுக்கு இந்த நகத்துக்கு நிறைய இப்ப நிறைய மெஹந்தியா மெஹந்தி அப்படின்றத மருதாணின்னு சொல்லுவோம். நம்ம மருதாணி கையில வைக்கிற வழக்கம் இருக்குல்ல, மருதாணி எப்படி உருவானதுன்னு உனக்கு தெரியுமா? மருதாணின்றது ஒரு இலை. மருதாணி எல்லாமே இலைதான். புளிய மரத்துல இருக்கிறது இலைதான், வேப்ப மரத்துல இருக்கிறது இலைதான். ஆனா பனை மரத்துல இருந்தா அதுக்கு பேர் ஓலை, கரும்புக்கு இருந்தா அதுக்கு பேர் தோகை, வாழைக்கு இருந்தா இலை. இந்த இலையே மாறி மாறி உருவத்தை பொறுத்து பேரு மாறும். சரி, நிறைய விஷயங்கள். இப்ப மருதாணிங்கிற இலை இருக்குல்ல, எதுக்கு மருதாணி வைக்கணும்? அந்த மருதாணியினுடைய வரலாறு என்ன? இப்ப நான் கேக்குறேன், நீங்க இலைய பத்தி பேசுறீங்கல்ல, அதாவது இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இலை என்ன இலை? வாழை இலை. வாழை இலையில தான் வாழை இலை உணவு பாடி பாடுறோம். ஆனா இன்னைக்கு அதை விடுத்து கம்ப்யூட்டர் இலைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சாப்பிட்டு அது சூட்டோட அதுல சோத்த போட்டோம்னா அந்த அதுல இருக்க நெகிழிங்கிற பிளாஸ்டிக் உருக ஆரம்பிக்குது. உருகுனோன்னு என்ன ஆகுது, அதுல இருக்க துகள்கள் எல்லாம் வைத்து அதெல்லாம் பெரிய ஆபத்து. கண்டிப்பா அதுல இந்த ரசத்தை ஊத்திட்டா பேப்பர் சேர்ந்து ஊற ஆரம்பிச்சிடும். நடந்த கதை நல்ல வேலை யாபப்பட்ட. கோட்டைப்பட்டினத்துல ஒரு நாள் நாடகத்துக்கு போயிட்டு கடையில சாப்பிட போனா எனக்கு முன்னால் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு தம்பி நிறைய போதையில நிறைய குடிச்சு விட்டு அதுல சாப்பிட்டு நின்று அதுவும் ஊறி போச்சு. தண்ணியை ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து அந்த இலையோடு சேர்த்து தின்னுட்டான். சமயத்து பதறி போன ஐயோ தம்பி அப்படின்னு நடந்த கதை. இன்னைக்கு இந்த வாழை இலையில இடையில கோடு வருதுன்னா ராமன் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா ஆஞ்சநேய பெருமானுக்காக ராமன் போட்ட கோடு. இப்படி எத்தனை இலைகள் இருந்தாலும் சரி, மாயில இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் மாவிளை தோரணம், தென்னை கூந்தல் அப்படின்னு அழகா தென்னை குருத்துல ஒரு கூந்தல் ரொம்ப அழகா. தென்னையும் மாவிளையும் மகத்துவமான சக்தி வாய்ந்தது. அதனாலதான் கோயில்ல விசேஷம்லாம் அது கட்டப்படுது, வீட்டுல விசேஷம்லாம் அது கட்டப்படுது. இப்படி எத்தனை மாவிளை ஒரு காற்று வெளியிடுது, வாசப்படியில் அது இருக்கணும். அது மகத்துவம். சும்மா விளையாட்டுக்கு இல்ல, அலங்கார பொருள்கள் அல்ல. அத்தனை நீங்க மாதிரி பிளாஸ்டிக்ல வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு அதுதான் அழகா இருக்கணும். இயற்கையை ஒதுக்கிட்டு செயற்கைக்கு மாறிட்டு எல்லாரும். எப்போதுமே மனிதன் வியாதிகளை செயற்கை எப்போது ஆபத்து.
இயற்கை நம்மளை காப்பாற்றும். பஞ்சபூதங்கிற நீர், நில, நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்றோம்ல, அதுவும் நம்மளை காப்பாற்றும். கண்டிப்பா பாருங்க, ஆலமரம் என்பது அரச மரம் என்பது நம்மளுக்கு இன்றியமையாத ஒண்ணு. அதாவது முக்கியமான விஷயம். ஆலமரத்துலதான் பஞ்சாயத்து நடக்கும். ஏன்னா ஆலமரத்துல பஞ்சாயத்து நடந்தா சுமூகமா முடியுமா? எத்தனையோ மரங்கள் இருக்கா, ஏன் ஆலமரத்தை மட்டும்? ஆலமரத்துக்கு கொடுத்த வரம் காரணம் யாருன்னா சீதா பிராட்டியார் ராமாயணத்துல ஆலமரத்துக்கு கொடுத்த வரம். அதனாலதான் ஆலமரத்துல பஞ்சாயத்து. ஆலமரமும் அரச மரமும் 24 மணி நேரமும் நல்ல காற்றை வெளியிடுது. அன்னைக்கு மகாபாரதத்துல ஒரே ஒரு அம்பால மரத்துல உள்ள அத்தனை இலைகளையும் கீழே உதிக்க வச்சு ஓட்ட ஓட்ட ஆமா ஓட்ட ஓட்ட இன்னொருத்த கீழே உதிர வச்ச அத்தனை இலைகளை பாப்பரிகள் என்று சொல்லக்கூடிய கண்ண பரமாத்மா சொல்லும்போது, இப்ப நான் கேட்கிறேன், இந்த பூலோகத்துல ஒரு இலை என்பது உதிரும். மரத்துல இருந்து ஒரு இலை கீழே உதிர்ந்துச்சு. உதிரக்கூடிய அந்த மரம் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் மீன், ஒரு பக்கம் இலை. நீங்க இலைய பத்தி தான் கேக்குறீங்க, என்கிட்ட கேட்டீங்க. ஒரு இலை விழுந்துச்சு, இலை தண்ணிக்குள்ள விழுகுது. தண்ணிக்குள்ள இருந்த பகுதி மீனாகவும், தரையில இருந்த பகுதி இலையாகவும் மாறுது. அது எங்க ஒரு விஷயம், மருதவாசினின்ற பெண்ணு, மருதவாசினின்ற ஒரு மருதாணி எப்படி உருவாச்சுன்னு வரலாறு. மருதவாசினின்ற ஒரு பெண்ணு காட்டுக்குள்ளதான் இருக்கிறா. ஆனா ஒரு சமயம் யமதர்மனுடைய மனைவிக்கும் யமதர்மனுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுனால யமதர்மனுடைய மனைவி பூலோகத்துக்கு வந்துடுறான். பூலோகத்துக்கு வந்து அந்த காட்டுல இருக்கும் பொழுது தூரத்துல யாரோ ஒரு அம்மா இருக்காங்களே ஒரு போய் பக்கத்துல பாக்குறா. அந்த அம்மா அழுத கண்ணீரோட இருக்கா. ஏனம்மா அப்படி அழுதுன்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா பதில் சொல்லல. உடனே இந்த மருதவாசினி இருக்கிறதுக்கு இருப்பம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுத்த உடை கொடுத்து அவளை பாதுகாத்துட்டு வர்றா. அப்ப யமதர்மனுடைய அந்த தூதர்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடறதுக்கு வர்றாங்க. உங்களுடைய கணவன் கூட்டிட்டு வர சொன்னாரு, வாங்க அப்படிங்கும் பொழுது இந்த பெண்ணு வர மறுக்கிறா. யாரு? யமதர்மனுடைய மனைவி வர மறுக்கிறா. மருதவாசினி தூரத்துல இருந்து பார்க்கும்போது 4 ஆண்கள் ஏதோ பிரச்சனை பண்றது போல அவளுக்கு தெரியுது. ஏது போய் கேட்டானா, எப்பா நீங்க எல்லாம் யாரு, ஏன் இந்த அம்மாட்ட பிரச்சனை பண்றீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க இவங்களை கூட்டிக்கிட்டு போனோம், நீ வழி விடுனாங்க. இந்த அம்மா வழி விடல. யாரு? மருதவாசினின்ற பெண்ணு. உடனே கோபம் வந்தது, சண்டை போடுறா. அந்த ஆண்கள் அத்தனை பேரும் நம்ம மருதவாசினியை வெட்டிட்டாங்க. வெட்டி அந்த அம்மா உடம்புல உள்ள ரத்தம்லாம் அப்படி ஆறா ஓடுது. உடனே சொன்னா, அட பாத்தீங்களா, இருக்கிறதுக்கு இருப்பிடம் கொடுத்து என்னை பாதுகாத்த விட இவதானே, இவளையே வெட்டி கொண்டுட்டீங்களே, உன் தலைவனை வர சொல்ல அப்படின்னாங்க. யமதர்மனே கீழே இறங்கி வந்தானா. கீழே இறங்கி வரவும் ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. இவதான் எனக்கு இருப்பிடம் கொடுத்தவ, ஆனா அவளையே வெட்டி நீங்க போட்டீங்க, இதுக்கு மேல உன்னோட வந்து நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் யமதர்மன் கொடுத்த ஒரு வரம். இந்த பெண்ணுடைய ரத்த துளிகள் எங்கெல்லாம் தெரிக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு எப்படி பிருந்த என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு துளசி செடியாக வரம் கொடுத்தாரோ மகாவிஷ்ணு, அதுபோல யமதர்மன் கொடுக்கிறாரு. ரத்த துளிகள் எங்கெல்லாம் தெரிக்கிறோம் அங்கெல்லாம் செடியாக கடவுன்ற ஒரு வரம். அந்த ரத்த துளிகள் இருந்து செடி முளைத்ததுதான் மருதாணின்ற அந்த பெண்ணோட உண்மையான பெயர் மருதவாசினி. மருதவாசின்ற பெயர் மருவி இன்னைக்கு மருதாணின்றோம். அவ திரும்ப கேட்கிறா யமதர்மன், ஐயா எனக்கு ஒரு வரம் தர முடியுமா அப்படின்னு. என்ன வரம் வேணும் கேளுனர். ஐயா என்னை நீங்க வெட்டிட்டீங்க, மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. இது போல், ஏன்னா யமதர்மன் உயிர் கொடுத்தது பெரிய விஷயம் இல்லையா, இது போல் என்னை கையில எல்லாம் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ, அந்த மருதாணி என்று சொல்லக்கூடியதை யாரு இடுறாங்களோ அவங்களை நீங்க நெருங்கவே கூடாது. உயிர் போற தருவாயில இருந்தாலும் சரி நெருங்கவே கூடாதுன்னு வரத்தை கேட்கிறா. இன்னைக்கும் பாருங்களேன், மருதாணி கையில வச்சோம்னா அதனுடைய அந்த சிவப்பு நிறம் என்பது 6 நாட்களுக்கு இருக்கும். இந்த 6 நாட்களுக்கு நம்ம உயிரே போகக்கூடிய தருவாயில இருந்தோம்னாலும் யமதர்மன் பக்கத்துல நெருங்க முடியாது. இது மருதவாசினி கேட்ட வரம். இது கையில இடுறதுக்கு. ஆனா காலில் இடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? காலில் மருதாணிட்டா சனீஸ்வர பகவான் தொட முடியாது. இது காலில் இடுறதுக்கு அங்கேயும் ஒரு கதை இருக்கு. ஆக மருதவாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணு பூலோகத்தில் மருதாணியாக அவதாரம் எடுத்தா. அன்னைக்கு அதாவது புராணம் பொய்யா மெய்யா இது நடந்துச்சா அந்த தர்க்கத்துக்கு எல்லாம் போகாம அதுல இருக்க நல்ல விஷயங்களை கடைபிடிக்கத்தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சா. நமக்கு எப்போதுமே இரவு பகல், இன்ப துன்பம், வரவு செலவுன்னு எல்லாம் 2 இருக்கிற மாதிரி புராணத்துல கதைகள்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்ல கதைகளை படிச்சோம்னா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் தான் நம்ம கற்பிச்சாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அப்பதான் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப ரொம்ப அற்புதமான கதை, யதார்த்தமா கேட்டேன். இந்த மருதாணியா வைக்கிறோம், வச்சா என்ன அர்த்தம், அது யாருன்னு கேட்டோன்னே மருதவாசினிங்கிற அந்த பெண்ணோட வரலாறு சொல்லி யமதர்மன் மட்டும் கொடுக்கல, குபேரன் வர கொடுக்கல, பெரிய கதையா இருக்கும். ஆமா ஆமா, குருநாதருக்கு வேற கொடுக்கணும். அப்ப ரொம்ப மகத்துவமான கதை, ரொம்ப படிச்சதுனாலதான் சொல்லிவிட்டேன். அதுலயும் யமதர்மன் மட்டும் வரம் கொடுக்கல, சூரியன் கொடுத்திருக்கான், கருதன் கொடுத்திருக்கான், நிறைய பேருக்கு நிறைய வரம் கொடுத்து குபேரன் வரம் கொடுத்திருக்கிறார். இந்த மருதவாசினிங்கிற பெண்ணுக்கு மறுபிறவில மருதாணி செடியாக வளர்வாய், உன்னை அரைச்சி நகங்களிலே வைத்து மருதாணி பூசுபவர்களுக்கு மரணம் வந்தா கூட 6 நாள் தள்ளி போடலாம். இன்னைக்கும் அது உண்மை. அப்படி மருதாணி வைக்கிற பழக்கங்கள்லாம் இருந்துச்சு நம்ம கிட்ட. அதெல்லாம் இருக்குதான். இதெல்லாம் சொன்ன தெரிஞ்ச இல்ல, நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் நல்லா இப்ப புரிஞ்சிருப்பாங்க. ஆனா நான் கேட்டனே, ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரம்,
மரத்துல இருந்து ஒரு இலை கீழே உதிருது, பாதி பகுதி தண்ணீர்ல படுது, பாதி பகுதி கரையில இருக்கு. தண்ணீர்ல பட்ட பகுதி மீனாகவும் தரையில பட்ட பகுதி இலையாகவும் இன்னைக்கு இருக்கு. அது எங்க? எப்போதுமே காரியத்துல கவனமா இருக்கணுமா? கண்டிப்பா. தாண்டவ கோனே காசு காரியத்துல கண் வைடான்னா, காசு காரியத்திலே கண்ணு வச்சு பழகதே இழந்துட்டோம். ஆனாலும் நான் கொஞ்சம் காரியம், அந்த காரியம் என்னன்னா, நீ சொல்ற இலை எங்க இருக்குன்னா ரொம்ப அற்புதமான கதை. திருமுருகாற்றுப்படை உருவாகுவதற்கு காரணமா இருந்தது. திருப்பரங்குன்றம் இருக்கு, தென்பரங்குன்றங்கிற திருப்பரங்குன்றத்துல சிவபூஜை செய்யறாரு யாரு? நக்கீரரு. சிவபூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கையில கவனம் எப்போதுமே பூஜை பண்ணாலோ கோயிலுக்கு போனாலோ சாமியை பத்தியே நினைக்கணும். அதை விட்டு சிந்தனை மாறுச்சுன்னா இன்னல் நிறைய வந்துடும். அந்த இன்னல் தான் இங்க நடந்தது. என்னன்னா, பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கையில பாத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு இலை விழுகுது. விழுந்த இலை தண்ணிக்குள்ள விழுகாம பாதி தண்ணியில பாதி கரையில. பாதி தண்ணிக்குள்ள விழுந்தது மீனா மாறிடுச்சு, கரையில இருந்தது இலையா இருக்கு. இப்ப அப்படி ரெண்டு தண்ணிக்குள்ள மீன் இழுக்குது, இலை போகல. இப்ப இதை கவனிச்சுட்டார் சிவபூஜை பண்ணவர். அதை பார்த்தாரு. இவர் அங்க பார்த்த நேரம் பார்த்து கற்கி முகின்னு ஒரு பூதம் இருக்கு. அந்த பூதம் வந்து இவரை தூக்கி ஓடி போச்சு. இவர் தூக்கி அங்க அடைச்சாச்சு. எதுக்கு அடைச்சது? ஏற்கனவே 999 புலவர்கள் அங்க இருக்காங்க. புலவர்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம மெலிச்சிட்டாரு. மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். 1000 பேர் சேரணும்னா 1000வது புலவர் அங்க போனார். அது வரைக்கும் சிவனை வழிபட்ட அவர் அன்னைக்குதான் முருகனை கும்பிடுறாரு. பலருபுகள் ஞாயிறு உலகம் ஒப்ப வளர்ச்சியர் புரிதரு ஞாயிறு கடற்கண்டாகு அப்படின்னு பாடு திருமுருகாற்றுப்படை பாடுவதற்கு அந்த இலை காரணம். முருகனுடைய திருவருளால் விழுந்த இலை, அந்த விழுந்த இலை ஒன்று மீனாக கரையில ஒரு பாம்பாக இருந்து மாறியதாக வரலாறு சொல்லுது. அதுதான் இப்படிப்பட்ட மகத்துவமான கதைகள் இந்த உலகத்துல உண்டம்மா. அதனால நல்ல விஷயம் தான். நீ இலை நான் சொல்லி இலையில ஒன்று முடிச்சுட்டேன். அதனால நல்ல விஷயம் தான். இலை ஓட்டு சாப்பிடுங்க, அது வாழை இலையில சாப்பிடுங்க. நீங்க இந்த மாதிரி காகிதத்துல சாப்பிடாம சாப்பிட. இன்னைக்கு நான் வந்து கடைக்கு டீ குடிக்கிறேன், இங்க குடிக்கிறேன். ஏன்னா இங்க அந்த மாத்தணும் இல்ல அப்படின்றதுனால. ஆமா மாத்தணும், ஆனா கொண்டு வர முடியாது அவங்களால அப்படின்றதுனால கடைக்கு போனா எனக்கு கிளாஸ்ல இல்லைன்னா கோலையில சாப்பிட மாட்டேன். அது தமிழ்ல என்ன பேசி பார்ப்போம். அதனால நாளுக்கு வந்து நாடு நிலம் குறிஞ்சி நிலம். இங்க என்ன செய்து கொண்டிருக்காங்க? எதற்கு காவல் காக்க முடியுமா? யாரு காத்தது? பெண்களுக்குரிய பருவம் அடைஞ்சிருக்கும் பருவம் ஆடிப்பட்டா காற்றுள்ள போது பருவத்தை பெரிய செய்தா தவத்துக்கு தமிழுக்கு குணத்துக்கு சவளத்துக்கு சகலத்துக்கும் சுவைக்கு ருசிகள் வசுக்கள் 8 தானியங்கள் 9 பசி வந்தா 10 பறந்துமே. நாங்க இப்ப தானியம்னா 9 தான். என்னென்ன சொல்றோம்? அதாவது கோதுமை, நெல்லு, இன்னைக்கு சேர்த்திருக்க அந்த நெல்லு, பயறு, கொட்டக்கடலை, உளுந்து, மொச்சை, நவதானிய பயிர்கள் என்பது நெல்லும் கோதுமையும் சேராது. ஆனா சேர்த்திருக்காங்களே, அதுதான் ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? நீங்க அன்னைக்கு சொன்னீங்க மலைப்படி பட்டியல மறுநாள் போய் எடுத்து பாக்குறேன். ஆனா கோதுமை நெல்லில் எடுத்து ஆரம்பிக்கிறேன். இப்ப என்னன்னா, இப்ப வலைதளங்கள்ல சேர்த்து வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நெற்பயிர் தானிய வகை அல்ல. நீ உனக்கு உதாரணம் இன்னும் புரியுத மாதிரி சொல்ற. நெல்லுக்கு வரப்பு கட்டி தண்ணியை நிறைய நிறுத்தி அதுக்குள்ள வளரும். நெற்பயிர் தண்ணிக்குள்ள வளரும். நவதானிய பயிர் தண்ணிக்குள்ள வளராது, அழுகி போயிடும். அப்ப நான் தண்ணி தேவைப்படும், ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். காய காய வளர்ச்சி ரொம்ப வேணாம். பச்சை பயிறு முளைச்ச பயிர்னா நல்லதுன்னு சொல்றாங்க. கொஞ்சோடு ஈரத்துல கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்து கட்டி வச்சோம்னா மறுநாள் முளைக்குது. அப்ப அதுக்கு தண்ணி தேவையில்லை, ஈரப்பதம் மட்டும்தான். அப்ப நெல்லும் கோதுமை வடநாட்டு பயிர், தமிழ்நாட்டு. ஆனாலும் நெல்லை சேர்த்ததோடு கோதுமையை சேர்த்து வச்சு மறைச்சிட்டாங்க. உண்மையிலேயே அது ரெண்டுக்கான பயிர் என்னன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஆய்வு போய்கிட்டே இருக்கு. பெரிய பெரிய ஆளு வரைக்கும் போயிடுச்சு. நான் பேசி என்னைய ஒரு ஊர்ல கேள்வியே கேட்டாங்க, எப்படி நெல்லை சேர்த்தாங்க, கோதுமை சேர்த்தாங்க, நவதானிய பயிர்ங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெண்டு பயிர் ஏன் வந்துச்சுங்கிற பிரச்சனை வந்துருச்சு. நெல் அதுல சேராது, கோதுமை அது சேராது. இங்க என்ன பண்ண, நவக்கிரகத்துக்கு தானியம் வைக்கணும்ல, அதுல நெல்லையும் சேர்த்து கோதுமையும் சேர்த்து. அதல்ல எள்ளு, கொள்ளு, பயிறு, கொண்டக்கடலை, பாசிப்பயிர், தட்டைப்பயிர் இதெல்லாம் வருதா, அதோட தான் அதுவும் சேர்த்து வரும். அந்த பயிர் வரணும், அதுதான் சரி. அதனால வரலாறுகளை மாத்திக்கிட்டே இருக்கேன். படிச்சேன் பூரா உட்காந்துக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஏழை எளிய மக்கள் யாரும் கேட்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு தவறா நம்ம பேசணும்னா தவறுன்னு சுட்டி காட்டுற கால் இருக்கு. அப்ப கோதுமை நெல்லையும் சேர்த்திருக்காங்கன்னா அதற்கு பிறகு தானே சேர்த்திருக்காங்க. தப்பா சேர்த்திருக்காங்கன்னு சொல்லணும்ல, சொல்லல பாரு. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த உலகம் நிறைய வரலாறு மாறி போச்சு. அதனால ஒரு பெரிய விவசாயி ஒரு காட்டை அழிச்சிட்டு அந்த இடத்துல வேளாண்மை விவசாயம் பண்றாரு. விவசாயம் பண்ணா கதிர் நல்லா விளைஞ்சிருச்சு, கதிர் அறுக்கலாம்னு போறாரு. கதிர் அறுக்க போற நேரத்துல ஒரு பூதம் வந்து சாபம் கொடுக்குது.
வேளாண்மைக்காரனே விவசாயிய நான் இருந்த இடத்த காட்டை அழிச்சுட்டு நீ வேளாண்மை பண்றியா, உனக்கு கட்டுக்கு 2 வழி தான் கிடைக்கும் போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டேன். ஒரு கட்டு கட்டினா கருது கட்டு கட்டுறோம்ல, ஒரு கட்டுக்கு 2 வழினா கட்டின வெட்டு கூலி கூட கொடுக்க முடியாது, கருதத்தை கூலி கூட கொடுக்க முடியாது. ரொம்ப கவலையா இருந்தான். கவலையா இருக்க நேரம் மனைவி சோறு கொடுத்துட்டு வந்தான். ஏங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கே, இல்ல ஒரு பூதம் வந்துச்சு, கருதருக்கு அந்த கட்டுக்கு 2 வழி தான் வரும்னு சாபம் கொடுத்து போச்சு. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? கட்டுக்கு 2 வழினா கட்டை சுருக்கு 2 தானே, ஒரு கட்டா கட்டு 2 அடியை ஒன்னா சேர்த்து ஒரு கட்டு கட்டினா ஒரு கட்டு தானே, அப்புறம் நெல்லு கூட போயிருது. மதிய யோசிக்கணும், அறிவு வேலை செய்யுது இல்ல. அதனால வாழ்றதுக்கு வாழ்க்கை, அதாவது வாழ்ற வாழ்க்கைக்கு தேவை மதி. ஆனா என்னதான் மதிய கொண்டு வாழ்ந்தாலும் கடைசியில விதிப்படி தானே போய் சேர போறோம். மதி இழக்கும் போது அங்கே சிறந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை. எதை சொன்னாலும் பாரு, சில பேர் அது தப்பாவே நினைக்கிறது. அடுத்தவரையே பாருங்க, ஆழக்கடலும் சோலையாகும், கடலே சோலையாகும். அப்ப என்ன அர்த்தம்? அங்க என்னன்னா எப்போதுமே கூட்டல் கணக்காவே இருக்கணுமா, பெருக்கல் கணக்காவே இருக்கணுமா, எப்போதுமே கூடுதலாவே சிந்திக்கணும். அதுக்கு சுருக்கமா எண்ணம் வலிமையா இருக்கணும். என்ன நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும். அதுக்குதான் சொன்னாங்க, வாழ்க்கை அதாவது நல்லதை கூட்டு தீயதை கழி, வாழ்க்கையை வகுத்து வாழு, உற்றார் உறவினர்கள் செல்வங்களை பெருக்கு அப்படின்னு அது மாரியார் சுவாமிகள் சொன்னது. அந்த வகையில் நல்ல விஷயத்தை பெருக்கி வாழ்வோம். அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். மாப்பிள்ளையா? ஆமா, எனக்கு ஒரு மாப்பிள்ளை ஒண்ணுதான் பார்க்க முடியும். அது என்ன ஒரு மாப்பிள்ளை? அவர் லட்சம் இந்த உலகத்துக்கே சமம். அவர் சமமா இருக்காரு, எப்படியா இருக்காரு எனக்கு தேவையா? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்றேன், இல்லன்னா வேணாமே. வேணாம்லாம் நீ சொல்ல மாட்டேன். காசு பணம் நிறைய இருக்கா? இன்னைக்கு பணம் இல்லாத வெறும் பணத்துக்கு சமம் இருக்காங்க. காசு இருந்தா வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணமே வாழ்க்கையா இருந்தா அப்படித்தான் இருக்கு. கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களும் வீடு கட்ட முடியாம தருமாறுகளும் உண்டு. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாத வீடு கட்டுற ஆளுகளும். சாமி, வாழ்க்கைக்கு தேவை பணம் இருந்தாலும் அந்த காலம். இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கை, புடிச்சு வச்சு. ஒரு சின்ன விஷயம், மாமனார் மாமியார் இருக்கா? குழந்தை முட்டாளி இருக்கா? இருக்க கூடாது. நாத்தனானங்க இருக்காதல? எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம். ஏமா என்ன விஷயம்? இல்ல நான் அந்த வீட்டுக்கு என்ன சோறு வச்சு போட்டா போறேன். எனக்கு ரொம்ப அவசியம். தனி குடும்பமே புரியா இருந்தா என்ன நீ ஆத்தாடி கூட்டு குடும்பமா சம்பாதிக்கிற காசு என் கைக்கு வரணும் அப்படின்ற வருமானத்தை வேணாலும் நீ வாங்கிக்க, ஆனா குடும்பத்தை பிரிக்காத. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. பெட்ட என்ன பண்ணாதான் பத்தியா? அதுதான் இருக்குல்ல, ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன எல்லாத்தையும் கொடுக்க சோறு விற்கத்தான் படிச்ச உள்ள உரம் தெரியுது. மாப்பிள்ளை யார் தெரியுமா? சொல்லுங்க. அழகன், குலகன், குக்குடகனாரி, சேயோன், செட்டிமகன், குறிஞ்சி வேந்தன், செவ்வேர், அந்த அழகன் முருகன் கடவுள் உனக்கு கந்த பெருமானே காதெல்லாம் ரத்தம் வர்ற மாதிரி இருக்கு சார். அவர் என்னுடைய குலக்கடவுள் ஆகிய கந்த குலக்கடவுள். அவரை போய் எனக்கு புருஷனா பார்த்து வந்திருக்கீங்க. நடிக்காது, ரொம்ப நடிக்கிறேன். என்ன நடிக்கிறேன்? உலகம் நடிப்பாருக்கு. என்ன நடிக்கிறேன்? மனசுல அவனை வச்சுக்கிட்டு பிடிக்கல வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. குலக்கடவுள் என்னைக்குமே மனசுலதான் இருக்கணும். அதான் சொல்றேன். அவளுக்கு தான் அவ புருஷன், உனக்கும் புருஷன். எனக்கு தேவையில்லை. இந்த மாப்பிள்ளை வேண்டவே வேண்டாம். பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நீங்க என்ன அஸ்தமனமாவதற்குள் சிக்கல் சிங்கார வேலவன வரச் செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் எந்த நாரணம் அல்ல, அணிந்திருப்பது பிரமிழ்ச்சும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். வருவான் வைத்தியநாதன் மகவா, எல்லாரும் மொத்தமா பத்தியமா. அப்பாடா. ஹலோ ஹலோ கந்தபெருமானி, உமையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரத மகரிஷியிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரா.